தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பார்மாசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் 9 மாவட்டங்கள்ல நிரந்தர வேலை வாய்ப்பு அப்படின்றத கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. அந்த நிறுவனத்தோட ஹச்ஆர் நம்மள வரலாறு வேலை வாய்ப்பு சேவை கிட்ட கொடுத்து தகுதியான வேலைத்திறன் நபர்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க, அவங்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். எங்க நிறுவனத்தோட வேலை வாய்ப்புல அவங்க இணைவதற்கு இணையா இருந்தா, இன்ட்ரெஸ்டா இருந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி அப்படின்றது தமிழ்நாட்டில் சென்னையில தலைமையிடமாக கொண்டு இயங்கிட்டு இருக்கு. இந்த நிறுவனம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா 25 ஆண்டுகளா இருக்கு. 500 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத ஹேண்டில் பண்றாங்க. 3 மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படின்றது இந்த கம்பெனிக்கு இருக்கு. இந்த கம்பெனி பார்மாசிட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்திரை மருந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனம். இதுல பெர்மனன்ட் பேசிஸ்ல தான் ரெக்ரூட் பண்றதுக்கு இவங்க தயாரா இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றதுல பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்னென்ன மாவட்டத்தில் வேலை? சென்னை, கோயம்புத்தூர், திண்டுக்கல், ஈரோடு, நாகப்பட்டினம், சேலம், தேனி, திருவாரூர், தூத்துக்குடி இந்தந்த மாவட்டங்கள்லாம் வேலை வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு. டிபார்ட்மெண்ட் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல தான் வேலை வாய்ப்பு அப்படின்றத கொடுக்குறாங்க. ஒன்னு ஏரியா சேல்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட், இல்ல ரீஜனல் சேல்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட். இது ஒரு ஃபுல் டைம் ஜாப், அதாவது மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். இப்போ மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் பார்த்துருப்போம், நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு நிறைய டாக்டர்ஸை போய் மீட் பண்ணி அவங்க கம்பெனியோட ப்ராடக்டை அந்த டாக்டர் கிட்ட டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க, சாம்பிளிங் கொடுப்பாங்க. அது அந்த டாக்டருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த மாத்திரை மருந்துகளை அங்க வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவோட வேலை. இதுக்கு யூஜி டிகிரி, பிஜி டிகிரி, மேனேஜ்மெண்ட் கோர்சஸ், எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம். 21 வயதுல இருந்து 40 வயது வரை இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம். மெடிக்கல் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டுக்கு ஷார்ட்டா சொல்லணும்னா எம்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நிறைய காலி பணியிடங்கள் இருக்கு. எந்த அனுபவமும் இல்லாம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 13,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. இதுவே ஒரு 5 ஆண்டுகள் அனுபவம் இருக்கு அப்படின்னா ஒரு 25,000 ரூபாய் அப்படின்னு கொடுக்குறாங்க. அனுபவம் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ல இருக்கணும் அப்படின்றதான் எதிர்பார்க்கறாங்க. இஎஸ்ஐ பெனிஃபிட்ஸ், பிஎஃப், ஸ்கில் செட், கம்யூனிகேஷன் ஸ்கில் மேண்டேட்டரி, ஏன்னா டாக்டர் கிட்ட பேசணும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் அந்த டாக்டர் கிட்ட பில்டு பண்ண தெரிஞ்சிருக்கணும். அவங்களோட ப்ராடக்டோட ஃபியூச்சர் அட்வான்டேஜ் பெனிஃபிட்டுக்கான ட்ரைனிங் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த டாக்டர் கிட்ட உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்கறாங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுத்துருவாங்க ஒரு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு. எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்கன்னா நீங்க வேற பிராண்ட்ல வேலை பார்த்திருப்பீங்க, இங்க இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை பத்தி கம்ப்ளீட் ட்ரைனிங் அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை கத்துக்கிட்டு அங்க போயிட்டு அந்த பிராண்டை நீங்க ரெப்ரசென்ட் பண்ண தெரிந்திருந்தாலே போதும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. 2019 இருந்து 2025 வரைக்கும் படிச்சு முடிச்சவங்க வேலை செய்யலாம். அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் கேண்டிடேட்ஸ்க்கு தான் வேலை. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய டாக்டரை தான் நீங்க போய் ஹேண்டில் பண்ண போறீங்க, மீட் பண்ண போறீங்க. அந்த பர்டிகுலர் பார்மாசிட்டிகல்ஸ் கம்பெனியோட ப்ராடக்ட் எடுத்துட்டு போயிட்டு சேர்க்க போறீங்க. ஓகே, இந்த வேலை பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க யாரை காண்டாக்ட் பண்ணணும்? இந்த கம்பெனியோட ஹச்ஆரை தான் காண்டாக்ட் பண்ணணும். அவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ், மெயில் ஐடி ரெண்டுத்தையுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்கேன். தொடர்பு கொண்டு பேசுங்க, நேரில் போங்க, இன்டர்வியூ நல்லபடியாக முடியுங்க, திருப்பி வரும்போது வேலையை பாடுவாங்க. அதுதான் நம்மளோட வரலாறு வேலை வாய்ப்பு சேவைக்கிறதுக்கான மகிழ்ச்சி. கடைசி ஒருத்தவங்களுக்கு வேலை இல்லை, எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்ற நிலை ஏற்படும் வரை, வேலைவாய்ப்பு பசி தீரும் வரை தொடர்ந்து வேலைவாய்ப்பு தகவல்களை பதிவு செய்வோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.